ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சிறப்பாக்குவேன், நீ சிறந்திருக்க போகிறாய். நீ இருக்கிற பகுதியிலே கர்த்தர் உன்னை சிறப்பாக்க போகிறார். உன் இருக்கிற பட்டணத்திலே பட்டி காடா இருந்தாலும் சரி, அங்க உன்னை கர்த்தர் சிறப்பாக்குவார். ஆமென், ஆமென், ஆமென். உன் சிறப்பெல்லாம் சிதறி கிடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, சிலருடைய சிறப்பை சத்துரு சீரழிச்சிட்டான். சிலர் நல்ல சிறப்பா இருக்கணும்னு பிரயாசப்பட்டீங்க, சத்துரு விளையாண்டுட்டான். சத்துரு விளையாண்டுட்டான். விதி விளையாடல, விதி விளையாடல, விதி விளையாடல, சத்துரு விளையாண்டுட்டான். ஆண்டவர் சொல்றாரு, நீ அதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுட்டே இருந்தல்ல, இன்னைக்கு நான் உன்னை சிறப்பாக்குவேன். இன்று முதல் உன் குடும்பத்தை நான் சிறப்பாய் கட்டி எழுப்புவேன். பாலாய் போனவைகளை நான் சிறப்பாய் கட்டி எழுப்புவேன். உடைஞ்சு கிடக்கிற உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவேன். உன் சமாதானம் உடைஞ்சு போச்சுல, உன் சந்தோஷம் உடைஞ்சு போச்சுல, உன் நிம்மதி கெடுக்கப்பட்டு போச்சுல, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த உடைஞ்சதெல்லாம் நான் சரி பண்ணி திரும்பவும் தலைக்க பண்ணுவேன், திரும்பவும் தலைக்க பண்ணுவேன், திரும்பவும் தலைக்க பண்ணுவேன், திரும்பவும் உழைக்க பண்ணுவேன், திரும்பவும் சிறப்பாக்குவேன், திரும்பவும் சிறப்பாக்குவேன், திரும்பவும் சிறப்பாக்குவேன். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் கட்டி எழுப்பினது உண்மையானால், இந்த வேளையிலே நான் உன் கூடாரத்தை, விழுந்து கிடக்கிற உன் வாழ்க்கையை, நொறுங்கி கிடக்கிற உன் குடும்பத்தை, நொடும்பி கிடக்கிற உன் ஆவிக்குரிய ஜீவியத்தை நானும் எழுப்பி கட்டுவேன். அது மாளிகையாய் மாறும்.